வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டேங்க. இன்றைக்கி சாய்பாபா டே. எல்லா பிளஸ்ஸிங்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு சாய்ராமோட பிளஸஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கல்யாண நாள், இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். பெரியவங்களா இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம், சின்னவங்களா இருந்தால் நாங்கள் கொடுத்துக்குறோம். இதுதான் விஷயம். ஓகேவா? எல்லாம் ஜாலியாக இருங்க. ஒன்றும் இல்லை, லைஃப் ஜாலியாக போட்டுருங்க. ஓகே. என்ன இன்னைக்கு சமையல்? ஹலோ, இன்னைக்கு பாருங்க, எங்க வீட்டுல சாஃப்ட் மல்லிப்பூ. 6 முழம் மல்லிப்பூ தந்துட்டாங்க. ஆமா, மல்லிப்பூ விலை ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. அதே மாதிரி எங்க வீட்லயும் மல்லிப்பூ இட்லி சுட்டாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம தோட்டம் இது சொல்ல வேலை. இதுவா பருப்பு பொடி சொன்னாதான மல்லிப்பா தோட்டம் நிப்பா சாப்பிட்டுக்கிறேன். ஹோம்மேட் பருப்பு பொடிங்க. இது நாங்கள் டைம் ஆகி போச்சு. இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாருக்கும் கோல்டு பிடிச்சிட்டு ஒரே இருமின் இருக்குங்க. அதனால மருந்து குழம்பு வச்சிருக்கோங்க. மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, தோரம்பருப்பு, அதான் நவதானிய குழம்புன்னு சொல்லுவாங்க. பஞ்சவர்ண குழம்பு, பஞ்சவர்ணம், உருளைக்கிழங்கு புட்டுங்க. இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப்பு வச்சோம். ஒரு முறை குடிச்சாச்சு. உங்க வீட்டுல முருங்கை மரம் இருந்ததுன்னு வைங்களேன், நிறைய த்ரோட் இன்ஃபெக்ஷனோ ஒரு கோல்டோ பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சமா முருங்கைக்கீரையை போட்டு அதுல மிளகு, சீரகம், கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் இஞ்சி போட்டுட்டு ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அந்த கோல்டு எல்லாம் சரியா போயிட்டுங்களாம். ஒருத்தர் சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இன்னும் 2 நாளில் சரியாயிடும். ஓகேவா? ஆமாம், விருந்த மருந்தும் 3 நாள் அப்படின்வாங்க. அதுதான். அப்புறம் இன்னொன்று பேசலாமா? ஓகே. அதாவது யாருக்கும் புரியாத மாதிரி சீட்டில் எழுதி கொடுத்தா டாக்டரு மாஸ், ஏன்னா யாருக்குமே புரியாது அவர் என்ன எழுதுவான்னு. அந்த புரியாத கையெழுத்து புரிஞ்சா மாதிரி மருந்து தராங்க பாரு, அவன் பக்கா மாஸ் மெடிக்கல் ஷாப்கான். அந்த டாக்டர் எழுதி கொடுத்ததும் புரியாமல், என்ன மருந்துன்னு தெரியாமல் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்ம தாங்க மரண மாஸ். வேறல அதான். அதாவது நல்ல மருந்துனா ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. இன்னொன்று சொல்லிடலாமா? திருவிழா தைரியம் இல்லாதவன் பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுக்க வைக்கப்படுறவன் திருடிடுவான். ரெண்டுக்கும் சேர்த்து செய்ய நினைக்கிறவன் லஞ்சம் வாங்கிடுறாங்க. இதுதான் விஷயம். ரெண்டுமே தெரியாது. சரி, ரெண்டும் சேர்த்து செய்யலான்னு பார்த்தா அவர் லஞ்சம் வாங்கிட்டு தான் போகணும். ஓகேங்களா? இதுதான் வாழ்க்கை. இது லஞ்சம்லாம் வாங்காதீங்க, திருடவும் செய்யாதீங்க. எந்த நேரத்திலும் நமக்கு நேர்மையாக தான் நல்லா இருக்கும் பாரு. ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் ஓகே பண்ணுங்கள். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெரிய தகவல் ஒன்று இருக்குது, நான் வரேன். பிறகு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.